வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஆலு மேத்தி கறி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோவும் வெந்தயக்கீரையும் வச்சு செய்யற இந்த ட்ரை சப்ஜி சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2 கீரின பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா உடைச்சது அதையும் சேர்த்துட்டு இப்போ இதுல துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியா நறுக்கின பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு இருக்கோம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க வதக்கும் போது. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இதோட தனியா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் நம்மளுக்கு பர்ன் ஆயிடக்கூடாது. இப்போ இதுல 2 பொட்டேட்டோவை நான் கியூபா கட் பண்ணி, அதாவது ஆல்ரெடி வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கியூபா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிதமான தீயில வச்சு குக் பண்ணிக்கோங்க. நடுவுல நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பும் நடுவுல நீங்க தேவையான அளவுக்கு இதோடய சேர்த்துன்றலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 கப்பு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இதுல சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். கீரை ரொம்ப ஃபாஸ்டா குக் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு லாஸ்டா ஒரு 1/2 லெமனை ஜூஸை நம்ம அப்படியே இது மேல பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் வேண்டாம்னா நீங்க இந்த மசாலாலாம் பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சமா ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆலு மேத்தி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஒரு ரேப் மாதிரியும் பண்றச்சு அதுக்குள்ள வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ஆர் நீங்க நம்ம சவுத் இந்தியன் மீலோடையும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. Thank you so much for watching this video.